தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. என் வழியில் நட, உன் சிரசின் மேல் என் ஆசீர்வாதங்களை தங்க பண்ணி, உன் எல்லா தடைகளை தகர்த்து உன்னை உயர்த்துவேன். நீதிமொழிகள் 10:6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நான் உண்மையாக வாழ்ந்தும் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு போராட்டங்கள் என்று கண்ணீரோடு கலங்குகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்கள் நீதிக்கும் உண்மைக்கும் தேவன் நிச்சயம் பலன் தருவார். நீங்கள் மனுஷரால் அல்ல, சர்வ வல்லவரால் கவனிக்கப்படுகிறீர்கள். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை உறுதியாக சொல்லுகிறது. தங்கும் என்றால் அது உங்களை விட்டு விலகாது, நிரந்தரமாயிருக்கும். உலகத்தாரின் ஆசீர்வாதம் சில காலத்தில் மறைந்து போகும். ஆனால் கர்த்தர் அருளும் ஆசீர்வாதமோ நிரந்தர ஐஸ்வர்யத்தை தரும். வேதத்தில் யோசேப்பு நீதியாய் வாழ்ந்தான். அவனுக்கு பல போராட்டங்கள் வந்தாலும் இறுதியில் தேவன் அவனை எகிப்தின் அதிபதியாக உயர்த்தி ஆசீர்வதித்தார் அல்லவா? அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் சத்துரு கொண்டு வரும் நிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் படும் பாடுகள் வீண் போகாது. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் இறங்கும் போது உங்கள் கடன்கள், வியாதிகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் ஓடி போகும். ஆகவே சோர்வை உதறி தள்ளிவிட்டு தேவனுக்கு முன்பாக தொடர்ந்து நீதியாய் வாழுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அவர் ஆசீர்வாதம் நிரந்தரமானது. ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களின் ஊற்றே, என்னை நீதிமானாய் மாற்றி உமது ஆசீர்வாதங்களை என் சிரசின் மேல் தங்க பண்ணும். எல்லா தடைகளையும் தகர்த்து என்னை உயர்த்தி ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.